வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஓவர் நைட் வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோம். அதாவது குழந்தை பிறந்து கரெக்டாக ஒரு மாதம் வந்துட்டு ஆயிடுச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஒரு மாதம் ஆயிருக்கும். இந்த 30 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணது எங்களோட ஸ்லீப். எஸ், ஸ்லீப்பு எல்லாமே இழந்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய வளர்த்த முடியும். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நைலாவோட விஷயத்துல நம்ம ஐராவை விட நிறைய இழந்திருக்கோம். ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆரம்பிச்சது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ இன்னைக்கு டே வரைக்கும் மாறி 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 பார்த்துக்கிட்டு 2 பேரும் டயர்ட் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணணும்னு சொல்லி அப்பவே ஹாஸ்பிட்டல்ல சொன்னோம். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அவ 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவளே எந்திரிச்சிடுறா. அது ரொட்டீன் ஆயிடுச்சு அவளுக்கு. அது ரொட்டீன் ஆயிடுச்சு. அது போக பாத்தீங்க அப்படின்னா நைட் தூங்குறது இல்ல, அழுதுகிட்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கா இந்த 1 மணி நேரமா. நேத்தெல்லாம் இந்நேரம் பயங்கர சவுண்டு, பயங்கர அடம் பிடிச்சுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு குழந்தைங்க அழுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான அழுகை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவமும் நடந்துருச்சு. சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேச்சு கேட்காதனால, பேரண்ட்ஸோட பேச்சு கேட்கணும்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கேட்காதனால வாய் உடைஞ்சு ரத்தம் வந்து இங்க குத்த வச்சு உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல, லிப்ஸ் வீங்கி இருக்கு பாருங்க மேல. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து வாய் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நல்லா பெருசா இருந்துச்சு, லிப்ஸ் தொங்கிட்டு இருந்துச்சு. கம்மியாயிருச்சு ஐராமா, இப்பதான் நானும் பாக்குறேன். கம்மியாயிருச்சு, நல்லா கம்மியாயிருச்சு. நல்லா வீங்கி தொங்கல. எந்திரிச்சிட போறா அவ. தொங்கல இவளை தூங்க வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்க். ஐயோ டே, எல்லாரும் சேர்த்து சவுண்ட் விட்டு எழுப்பாதோட. இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். நான் இங்க வந்ததே பேக் பெயின், ஜாயிண்ட் பெயினுக்கு, அப்புறம் அந்த ஸ்டொமக் பெயினுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். ஆனால் இங்கே வந்து இருக்கிற வெல்னஸும் போய் தான் நான் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகி தான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவளால் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. இவ தூங்குறது அவளுக்கு பிடிக்காது, அவ பக்கத்துல வர்றது இவளுக்கு பிடிக்காது இந்த வயசுலயே. ஆமாம், ஐரா போய் கை தொட்டு ஆட்டால அழுதுடுறா. அந்த மாதிரி ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பொண்ணை தான் வந்துட்டு பமி பெற்றிருக்கா. இல்லடா, ஆனா ஒரு 4 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைய பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவளே ஒன்னும் சொல்ல முடியாது. வந்து இங்க வந்து நிறைய பேர் எங்களை பார்த்தாங்க. அதனால வந்து பார்த்தப்போ பாத்தீங்க அப்படின்னா 4 வயசு குழந்தைய வந்துட்டு வச்சுக்கிட்டு கை குழந்தைய பாக்குறது ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் தெரியும். ஆனா அவளும் விளையாடுற வயசு, குறும்பு ஜாலியா நம்ம பாக்குறோம். அதுதான் ஜாலியா பாக்குறோம். என்கிட்ட திட்டு வாங்குவா ஐரா. அப்போ வந்துட்டு இந்த நைட் ஆனாலே வந்து நமக்கு எனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன தெரியுமா? ஏதோ இந்த பால் பாட்டில், அப்புறம் இந்த பம்பு, சன்செட் ஆனாலே இதுதான். இந்த பாத்திரையும் எடுத்துட்டு வருவா. இந்த பாத்திரத்தை எடுத்து வந்து சுடுதண்ணி ஆறிடுச்சு, சுடுதண்ணி நிறைச்சு பாட்டில், பிரஷ் பம்ப் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவான். இந்த வெட் டிஷ்யூ, இந்த டிஷ்யூ தான் பாத்தீங்க அப்படின்னா வச்சு துடைக்கிறது உள்ள ஃபுல்லா நீட்டா. மார்னிங் டைம் சில டைம் நானும் வாஷ் பண்ணுவேன். ஆனா நைட் வந்து இந்த டீப் கிளீனிங் எல்லாம் 99% நான் தான் வாஷ் பண்ணுவேன், 1% தான் நீ வாஷ் பண்ணுவேன். அப்படி சொல்லணும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளீனிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. இந்த லிக்விட் தான் யூஸ் பண்றது. இந்த வந்து குழந்தைங்களுக்காகவே வந்துட்டு யூஸ் பண்ற லிக்விட் அப்படின்னு சொல்லி பமி வாங்கி வச்சது. அதுதான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ? ஆமால, ஐரா பிறந்ததுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம க்ளீன் பண்ண பொருட்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய பொருட்கள். இது வந்துட்டு பம்போட ஒரு பொருள். இது வந்துட்டு நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் இப்படி வருமா? இதுவே நான் நேற்று இப்படி வச்சு பண்ணிட்டேன், மேலே தெரிச்சிருச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம கழுவணும். இல்லை அப்படின்னா நம்மளை டேமேஜ் பண்ணி விட்டுரும் இதெல்லாமே. அப்போ முதல்ல எல்லாத்தையும் கழுவிட்டு வந்துடுறேன். இருங்க, எல்லாத்தையும் கழுவி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுடுதண்ணியில் முக்கி வச்சாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே மாற்றி வச்சிட வேண்டியது தான். தொடாத. நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை வாங்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே போகிறேன். இங்கே 5 நேரம் ஃபுட்டு கொடுப்பாங்க பமிக்கு. கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிட்லாம், ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறோம். கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணோம். ஒன்றும் பரோட்டா, அப்புறம் ஒரு மீன், அம்மூர் சொல்லிட்டு ஒரு மீன், அந்த மீன், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸு. ஃபுட்டு வாங்கியாச்சு. கிச்சன் இன்னைக்கு வந்துட்டு 5 நேரம் ஃபுட்டு ஆகிற கிச்சன் அது.
டின்னர் வந்துட்டு இவங்களே எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 6:30 டின்னர் வந்துடும். இங்கே 6:30 மணிக்கு நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம். இங்கே வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. ஐரா வந்துட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றா ஐரா. ஏன் காட்டு, சிரிச்சுக்கிட்டே காட்டு. ஐரா கைஸு காட்டுது. என்னாச்சுன்னு சொல்லிடு, என்னாச்சுன்னு சொல்லிடு. அவளுக்கு இப்போவே சேம் ஆகுது பாரு. இதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அங்கே வர்றா ஐரா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றா பாருங்க. அதில் துடைக்கிறல்ல நீ. சிரிச்சுக்கிட்டே பழம் சாப்பிட்றா. அதான் டின்னர் ஐராவோடது இன்னைக்கு. ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பயமா இருக்காமா ஐராமாக்கு. குறுக்க பேசாததுக்கு காரணம் அதான். கௌசிக்கு வாயில கண்டம். கௌசிக்கு இனிமேல் வாய மூடிட்டு இருக்கணும் சரியா? மொத்த ஸ்டாஃப் இந்த ரூம்ல தான் இருந்துச்சு மத்தியானம். என்ன திருப்பி காட்டணுமா? ஏய் குழந்தைய தட்டிக்கணும். ஐயா அவ சிரிக்கிறா. ஃபீடிங் டைம் முடிஞ்சது. இனி நாப்பி டைமா? பாப்பி டைம். இதுக்கு மேலதான் நம்ம ரொம்ப ஆக்டிவ் ஆகும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. இப்பதான் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. வார்ம் அப் ஆயிட்டு இருக்கு பாடி. இன்னும் வார்ம் அப் ஆகும். முதல்ல எல்லாம் வார்ம் அப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் முரஸ் பாப்பா அப்படின்றத பாத்துட்டு இருக்கா பாருங்க. அப்புறம் பயங்கரமா ஒரு சவுண்ட். அதுக்கப்புறம் ஒரு சத்தம் வரும் பாருங்க. ஒரு சவுண்டு வந்திருக்கு. நம்ம இந்நேரம் 2-3 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. இப்போ தூக்கத்திலே பால் குடிச்சது மறந்துருப்பா. இப்போ ஒரு அழுகை இருக்கும் மறுபடியும் பாலுக்கு. மம்மி டைம் முடிஞ்சது. நான் அப்பா டைம். அடுத்தது இப்பவுமே அப்பா டைம் தான். அடுத்தது ஃபுல்லா இனி அப்பா டைம் தான். தூக்கிட்டு நடக்கணும் அப்பா. இப்போ தூக்குறதுக்கு தான் 2 minutes லேட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு மாசத்துல எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? கேர்ள் டாட்னா சும்மாவா? அவ்வளவுதான். நிப்பாட்டியாச்சா? நீ இதே மாதிரிதான் இருக்கும். இன்னும் சுயலுக்கு ஈவினிங் வாக் ஆரம்பிச்சிடும். நைட் வாக். தங்கமணி தூங்கு. டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சும்மா சவுண்டுல. யாரும் பயப்பட வேண்டாம். நாங்களே பயந்துட்டோம் நிறைய டைம் இந்த சவுண்டுக்கு. அழுகிறப்ப ஐரா மாதிரியே இருக்கா. அதே ஃபேஸ். அழுது 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 செக்க செவந்த வானம் ஆயிடுவா. செக்க செவந்த வானம். தூக்கமா வருது. 2 பேரும் தூங்கினாதான் நம்மளால தூங்க முடியும். அவ தூங்கினாதான் இவ தூங்குவா. இல்லைன்னா அவ வந்து இவளை எழுப்பி விட்டுருவா. அது என்ன ஆகும்னா எங்களுக்கு பிரச்சனையாகும். எழுப்பிவிட்டு அவ தூங்கிடுவா, நாங்க தூங்க மாட்டோம். இவன் எந்திரிச்சா தூங்குறதுக்கே லேட் ஆகுதுல்ல. ரொம்ப நேரம். ஆமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாலிடா அழுதுகிட்டும் நடக்க வச்சுட்டு தூங்காம டென்ஷன் ஏத்திட்டு தூங்கிடுமா. கண்ண மூடு, கண்ண மூடு. மேடம் தூங்கிட்டாங்கன்னு நினச்சா மேடம் தூங்கலை. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை? இவ அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சுத்தியும் சவுண்டு. ஐரா முன்னாடி அழுதா திட்டு வாங்கினதால இவ யோசிக்கிறா. ஐயோ அடுத்து நம்மளோட திட்டு வாங்கலாம். நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். இதுக்கு ரிஸ்க்கு இல்லை. லைட்டை பார்க்குறானா?
ஓ ஓ ஓ ஓ ஓ ஏபிசிடி இஎஃப்ஜி ஹெச்ஐஜேகேஎல்எம்என்பி வாயில விரல் வைக்கல அவளுக்கு தூக்கிட்டு நடக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூங்க வச்சாச்சு. ஏதோ ஒரு பெரிய சுனாமியே வந்துட்டு போன மாதிரி இருக்கு. வரேன். நைலாவை தூக்கி தூங்க வைக்கணும் வச்ச மாதிரி ஐராவையும் தூக்கி தூங்க வைக்கணுமாமா. ஏறி படுத்துட்டு தூக்கி தூங்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். என் பொழப்பு பற்றில சொந்த காசுக்கு வாங்கி சாப்பிட்ற சாப்பாட்டவே பார்த்தீங்க அப்படின்னா திருடனுங்க மாதிரி உட்காந்து சாப்பிட்றோம் நாங்கள். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா எந்திரிச்சிருவா. அவளை இப்போ தான் தூங்க வச்சேன் பெருசாக. சிறுசு இந்த லைட்டு போடல எந்திரிக்குது, கவர் சத்தம் கேட்டாலே எந்திரிக்குது. பீஃபு பரோட்டா, மீன் பரோட்டா, மீன் தான் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு பெருசாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. தண்ணி எடுக்கிறதுக்கு போகணும். ஏன்னா தண்ணி வந்துட்டு முன்னாடி இருந்து எடுக்கணும். மணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படியே வெளியே வந்து இங்கே பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க, இங்கே பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு லாஸ்ட்டாக இந்த ரூமில் யாரோ இருந்தாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம். நான், பமி, ஐரா, நைலா. கீழே ஃப்ளோரில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த ஃப்ளோரில் நாம் மட்டும்தான். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:15 12:30 இருக்கும். இப்போத்துக்கு ஐராவும் தூங்குறா, நைலாவும் தூங்குறா. அதனால் வந்துட்டு நாங்களும் தூங்க போகிறோம். ஒரு 1 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கும் எப்படி பார்த்தாலும். கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். மேபி நைலா கோஆப்ரேட் பண்ணால் காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம எந்திரிப்போம். ஃபேன் போட்டு விட்டுறலாம், மூச்சு வாங்குறாவ. 5 மணிக்கு எல்லாம் எந்திரிக்கூடாது, இடையில எழுப்பி பால் கொடுக்கணும். இடையில எழுப்பி வேறு பால் கொடுக்கணும் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. அவன் எந்திரிக்கலனா நாங்கள் தூங்க ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலை. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகலாங்கிறதுக்கு முன்னாடியே இதோ எந்திரிச்சு உட்காந்துட்டா. டக்கு குட்டி எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால எந்திரிச்சு உட்காந்துட்டு 2 பேரும் 10 ml குடிச்சிட்டு தூங்குறதுக்கு தான். ஆமாம், கொஞ்சமாக தான் குடிப்பான். நீயாச்சும் தூங்கினா பரவாயில்ல, ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸாக. இந்த 1 hour கேப் விட்டெல்லாம் எந்திரிக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குதுல்ல. இருத்தி நல்லா தூக்கம் பாவம். தூங்கினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆமாம், ஐராவை பார்த்தா அது முழிச்சிட்டு இருக்கிறப்ப மேக்ஸிமம் குறும்பு பண்ணி ஏதாவது ஒரு திட்டுவாங்க. எப்போவுமே திட்டுறது இல்லை, ரொம்ப குறும்பு பண்ண எக்ஸ்ட்ரீமாக போனால் நம்ம திட்டுவோமா. அதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் பார்க்குறப்போ ரொம்ப சங்கடமாக இருக்கும். அழுக வந்துடும் எனக்கு சில டைம் எல்லாம் பார்த்தா. ஆனால் ரொம்ப நம்மளால் மொத்தமாக அவளையே கேர் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு அது ஸ்ப்ளிட் ஆகுறப்போ ஒரு கஷ்டம். ஐரா தூங்குறதுக்காக தான் நம்ம அங்கே போட்டோம். ஏன்னா ஃபேன் காற்றுக்கு நேராக மாட்டேங்குது அங்கே தூங்கினா தான் வந்துட்டு அவளுக்கு தூக்கம் வரும். தூங்கினதுக்கப்புறம் தூக்கி நான் இங்கே வச்சிருவேன். ஏன்னா அதுதான் ஐரோட பெட், குட்டி பெட்டு. அதனால் இப்போ தூக்கி அங்கே வச்சுட்டு நானும் இந்த ஓரமாக 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது,
அந்த கேப்புக்குள்ளே பாம்பு தூங்குற மாதிரி தூங்கிட்டு 2 குழந்தைக்கு நடுவில் தூங்குறல நீ இப்படிக்கிட்டையும். அவன் முழிச்சாலும் நீ பார்த்துக்கணும், இவன் முழிச்சாலும் நீ பார்த்துக்கணும். ஓ ஜாலியாக இருக்கீங்க. ஜாலியாக இருக்கு. என்ஜாயிங் ஃபாதர்ஹுட் இல்லை? ஓகே, இதெல்லாம் தானே ஒரு என்ஜாய்மெண்ட்டு. திருப்பி இது கிடைக்காது இல்லை? ஆமாம், நம்ம லாஸ்ட் பேபி வேறு. ஆமாம், இனி இதெல்லாம் மெமரிஸ் தான் இல்லை? இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம 10 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்டா குழந்தை பிறக்கிறவங்களுக்கு. சரி, நான் தூங்குறேன். எதுக்கு இப்போ 2 பேரும் ஒட்டுக்கா முடிச்சுட்டு தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் நான் பார்த்துக்கிறேன். அதுதான் கண்டிப்பாக உனக்கு தெரியாது 2 மணி 2:30 மணி எல்லாம். ஓகே. டைம் இப்போ 2:30 மணி. நான் இவனை வீடியோ எடுக்கிறதுனால நான் எந்திரிக்கலன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. 2 மணிக்கு நான் எந்திரிச்சு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க வச்சது. அப்புறம் 2:30 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சிருக்காங்க. அப்போ என்னால் எந்திரிக்க முடியல. அதனால் 30 மினிட்ஸ் தானே கேப் இருக்குது. சரியான பேக் பெயின், அதனால் சுவையில் எழுப்பிக்கிட்டேன். விடிஞ்சிருச்சு, 6 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. 6 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தூங்காமல் உட்காந்து நான் எப்படியோ தட்டி தூங்க வச்சு இப்போ 8 மணி ஆயிடுச்சு. திருப்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். எதுக்காக அப்படின்னா பாலுக்கு. பால் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் 2 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு தூங்காமல் இருந்தது இவ தப்பு தான். அது அழுகவும் இல்லை, முழிச்சுக்கிட்டே இருக்கா, அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கா. அப்பப்போ அழுகிறது மெதுவாக. எதுக்கு? எடுத்துகிட்டு நடக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி கையில் வச்சு குளுக்கணும், நம்ம கையில் இப்படி தூங்க வைக்கணும். இது பண்ணோம் அப்படின்னா பேசாமல் இருப்பாள். நம்ம கொண்டு வந்து அவள் பெட்டில் போட்டாலோ இல்லை நின்னாலோ ஆரம்பிச்சிருவாள். இதுதான் பிரச்சனை. இது வந்துட்டு எங்களுக்கு மட்டும் இல்லை, நான் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். நிறைய இப்போ பிறந்த குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. இனிமேல் தான் உட்காந்து நான் தூங்கணும்.